ஹலோ மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபார் எல்லாருக்குமே. எதுக்காக இந்த தேங்க்ஸ்னால், இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த மினி குக்கிங் விளாக் வீடியோவுக்கு ரொம்பவே நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க அண்ட் கொடுத்துட்டும் இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த தேங்க்ஸ். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக பாஸ்தா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணது தான் இந்த வீடியோ. எப்போவுமே க்ரீமியாக சீஸியாக பண்ணி போராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். அதுக்காக இந்த டொமேட்டோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆனியனில் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். குக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சிக்கணும். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ஆட்டையை போட்டு பண்ண வீடியோ தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணினேன். இது மாதிரி டொமேட்டோவை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா கார்லிக்கையும் ஆனியனையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே பேன்லேயே ஆயில் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆனியனையும் கார்லிக்கையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸில் ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டு, இது கூட டொமேட்டோ கெச்சப் அண்ட் மயோனீஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதெல்லாமே ஒன் சைடில் குக் ஆகிட்டு இருக்கட்டும். இதில் நல்லா ஃப்ளேவருக்காக நான் ஆரிகனோ அண்டு பிளாக் பெப்பர் பவுடர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறதுனால. யாருக்கு எல்லாத்துக்குமே பாஸ்தா க்ரீமியை விட ஸ்பைசி பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி நான் பாஸ்தா ஒன் சைடு வந்து நல்லா குக் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே பண்ணுற மாதிரியே நல்லா குக் பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே ரெடியாக இருக்கும்போது நம்ம இந்த பாஸ்தாவையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் ஸ்லைஸில் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு இது போக எக்ஸ்ட்ரா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிளாக் பெப்பர் அண்ட் ஆர்கானோவை ஆட் பண்ணி நல்லா ஸ்பைஸியாக காரமாக யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக.